ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி கருவாடு வச்சு ஒரு கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம், மூக்கடலை போட்டு. ஸோ இந்த குழம்பு தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. பாருங்கள், நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். நெத்திலி கருவாடு நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவாட்டை நல்லா ஒரு சுடு தண்ணியில் நம்ம போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சுடு தண்ணியில் போட்டால் தான் அதில் இருக்கிற மண் இதெல்லாம் வந்துடும். ஸோ மணலில் அவங்க காய வைப்பாங்க இல்லைங்களா, அதில் நிறைய மண் இருக்கும். அதனால் சுடு தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் போடாதீங்க, பிஞ்சு போயிடும் கருவாடெல்லாம். அதனால் கொஞ்சம் லைட்டான சுடு தண்ணியில் போட்டு அதை ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், 2 பச்சை மிளகாய் நான் எடுத்துருக்கிறேன். கீரி வச்சுருக்கிறேன் 2 பச்சை மிளகாவையும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் நான். சின்ன வெங்காயம் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் கப்பில். பாருங்கள், இந்த அளவுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு முருங்கைக்காயும் ஒரு 4 துண்டு வர மாதிரி, ஒரு 5-6 துண்டு வர மாதிரி. அதுக்கப்புறம் சின்ன ஒரு உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் கத்திரிக்காய் ஒரு 2 வச்சுருக்கிறேன். கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் இல்லாமல் டிஷ்ஷே இல்லைன்ற மாதிரி இப்போ இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் 2 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு கப் அளவுக்கு மூக்கல்லையை நான் ஊற வச்சேன். பாருங்கள், என்கிட்ட மொச்சக்கொட்டை இல்லை, அதனால் நான் மூக்கல்லையை போட்டு செய்கிறேன். இந்த தண்ணியை இதை பார்த்திங்கன்னா வேக வச்சுக்கணும். நான் ஊற வச்ச தண்ணியிலேயே இதை வேக வைக்க போகிறேன். ஏன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயே வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியை தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சு பக்கத்தில் வச்சுப்போம். நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது ஊறிடும். பாருங்கள், இதை ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் அதை உரித்து கூட போட்டுக்கலாம். பட் ஆனால் எண்ணெயில் வதக்கும் போது உரித்து போட்டால் அந்தளவுக்கு நிறமும் டேஸ்ட்டும் வாசனை இருக்காது. தட்டி போட்டிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகாத்தூளை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி எடுத்துக்கலாம். மஞ்சப்பொடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூனு 1/2 ஸ்பூனு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்க 2 கொத்து கருவேப்பிலை நான் கழுவி வச்சுருக்கேன், உருவி, அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு, கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் தாளிக்கக்கூடிய பொருட்கள். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான அந்த கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாங்கள் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், இதுக்கப்புறமா மண் சட்டியை வச்சுக்கலாம். நான் எப்போவுமே கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, காரக்குழம்பு இது எல்லாமே மண் சட்டியில் தான் செய்வேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. சரி, எண்ணெய் சூடாகிறதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சூடாகட்டும். பாருங்கள், மண் சட்டி இருந்தால் மண் சட்டியில் செய்யுங்க, இல்லைன்னா நீங்கள் பாத்திரத்துலேயே யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் மண் சட்டி பெஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம், கடுகு, சீரகம் இது 3 ஒன்றுன்னா நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில். பாருங்கள், எடுத்து வச்சுருக்கிற எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், இப்போ நான் தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் அதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு எண்ணெயில் வதக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வாசனையும் மனம் நல்லா இருக்கும்.
அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மணம், பூண்டோட வாசனை. ஸோ பூண்டு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் போட போகிறோம். ஒரு 2 சைஸ் பெரிய சைஸு வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வாசனை ஓரளவுக்கு இதுவாகிடுச்சு, வெந்துடுச்சு, பூண்டும் வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் இல்லை, சாரி, சின்ன வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் சின்ன வெங்காயம் போட்டு அது கூட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஃபுல்லாக வதக்கணும்னு இல்லை, ப்ரௌனாலாம் வதக்க வேண்டியதில்லை. ஒரு 50% வதங்கினா போதும், கண்ணாடி பதம் வந்ததுன்னா போதும். இந்த டிஷ்ஷுக்கு அப்படி தான் வந்து வெங்காயத்தை வதக்கிக்கணும், ப்ரௌனாக வரக்கூடாது. நல்லா வதக்கிக்கிட்டான். அதுக்கப்புறமா தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் 3/4 கப்பு. இந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கலாம். பாருங்கள், சின்ன சின்னதாக நறுக்கி பழமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப சீக்கிரமாக வேலை ஆகும், மசிஞ்சிரும். எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன போட போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மஞ்சள் பொடி இல்லைங்களா, மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் பொடி போட்டுப்போம். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு போடுறது ரொம்ப பெஸ்ட்டு, ஏன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். குழம்பும் வந்து டேஸ்ட்டு வந்து கல்லுப்பு தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் சால்ட்டு போடுறத விட கல்லுப்பு எந்த குழம்பு வச்சாலும் கல்லுப்பு போடுங்க. சால்ட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் குறைச்சிக்குங்க. நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசியணும். அதுக்கப்புறமா நான் கத்திரிக்காவை தண்ணியில் அரிஞ்சு போட்டேன். அந்த கத்திரிக்காவை எடுத்து துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை எடுத்து அந்த எண்ணெயிலையும் தக்காளியும் சேர்த்து அந்த எண்ணெயிலையும் வதக்கணும். காய் நான் எந்த இடத்துல சேர்க்குறேனோ அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் காய் சேர்த்து வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதோடய டேஸ்ட்டு மாறாமல் வரும். நீங்கள் வந்து குழம்பு கொதிக்கும் போது காய் போட்டிங்கன்னா அந்த காயோட டேஸ்ட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து கிடைக்காது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அந்த காயெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து முருங்கைக்காவும் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கும் நான் போடுறேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, கட் பண்ணி அதையும் அந்த எண்ணெயிலேயே போட்டு நான் வதக்குறேன். பாருங்கள், காய் வந்து நான் எந்த இடத்துல போடுறேன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகா பொடியும் அந்த எண்ணெயில் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா பொடி போட்டு, நான் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ காரம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கிட்டு அந்த எண்ணெயிலேயே நீங்கள் வதக்கணும். அந்த தக்காளி, வெங்காயம், காய் கூடவே நீங்கள் மிளகாத்தூளும் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்குங்க. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கலரும் வந்து குழம்புக்கு வந்து கலரும் வந்து டார்க்காக கிடைக்கும். ஸோ அதனால் மிளகாத்தூள் இப்போவே போட்டு வதக்குங்க. பாருங்கள், இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். காய் வேகணும் இல்லைங்களா, அதுக்காக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், குழம்போட நிறம் பார்த்திங்களா எப்படி இருக்குது. நான் காஷ்மீரி சில்லி எல்லாம் நான் யூஸ் பண்ணலை. நான் வீட்டில் சாதாரணமாக நான் அரைக்கிற மிளகாத்தூள் தான் நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு காய் வேக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2-3 வாட்டி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் எப்படி இருக்குது இப்போவே. இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அதை கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா காய் வந்து ஒரு அரைப்பதம் வேகட்டும். 50% இப்போ வெந்திருக்குது காய். இந்த ஸ்டேஜில் மூடி எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போ காய் எப்படி இருக்குது பார்த்திங்களா, வெந்திருக்கு பார்த்திங்களா, ஓரளவுக்கு 50% வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளியை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த புளியை வந்து கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். புளி வந்து கொஞ்சம் முன்னாடி, காய் வேகத்துக்கு முன்னாடி நீங்கள் புளி ஊற்றுனீங்கன்னா அந்த காயெலாம் வந்து புளிப்பு தன்மை வந்துடும். அதனால் முருங்கைக்காயில் புளிப்பு ஏறிடும். அதனால் 3/4 பதம் பாதி வந்து முருங்கைக்காய் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் புளி ஊற்றுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் ஊற்றுனீங்கன்னா புளி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஸ்டேஜில் ஊற்றிட்டு புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம் தக்காளி வதங்கிறதுக்காக. இப்போ வந்து மீதி டேஸ்ட்டுக்கு உப்பையும் கல் உப்பு எடுத்து இன்னொரு 1/2 ஸ்பூன் உப்பு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்குறோம், சுடு தண்ணியில் கழுவி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா நெத்திலி கருவாடு, அந்த கருவாடு எடுத்து ஒவ்வொன்றா எல்லா இடத்துலையும்
தூவி விடுற மாதிரி அந்த கருவாடை போட்டுக்கோங்க. ஒரே இடத்துல போடாமல் பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக வச்சு போடுங்க. கருவாடு போட்டுட்டு அடுத்தது மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 7 நிமிஷம் அதே மாதிரி நம்ம கொதிக்க விடலாம். அந்த கருவாடும் அந்த புளி தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை மணம் போகிற அளவுக்கு அது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து 70% காயெல்லாம் வெந்துடுச்சு. பாருங்கள், வாசனை பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக வாசனை வருது. கருவாடோட வாசனை இப்போ தான் தெரியுது, கருவாட்டு குழம்புன்னு. ஸோ இப்போ வந்து நான் மூக்கல்லையை வேக வச்ச அந்த மூக்கல்லையும் 3/4 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற தண்ணியும் கீழே ஊற்றாமல் அதையே அப்படியே ஊற்றிக்கிறேன். ஏன்னா அந்த தண்ணி வந்து நம்ம ஊற வச்ச தண்ணி தான். அதையே அப்படியே அதுலேயே வேக விட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து நான் வந்து குழம்புல ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதே மாதிரி ஊற்றிடுங்க. ஏன்னா அதோடய சத்துலாம் வந்து கீழே அந்த தண்ணியில் போயிடாமல் இந்த சத்து முழுசும் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அதனால் வெள்ளை மூக்கல்லை விட கருப்பு மூக்கல்ல சத்து அதிகம். ஸோ இப்போ வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். பாருங்கள், குழம்பு வந்து கொஞ்சம் திக்காயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு போதும்னா குழம்பு நீங்கள் நிறுத்திக்கலாம். அப்படி இல்லை இன்னும் ட்ரையாக எனக்கு வேணும், இன்னும் வந்து சுண்டணும், குழம்பு திக்காக வேணும், ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஸோ எங்களுக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கொதிக்கணும், கொஞ்சம் சுண்டணும். ஸோ அதனால் அப்படியே வந்து கொதிக்கிட்ட பார்த்திங்களா, எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு வந்துருச்சு, குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொத்தமல்லியை தூவிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படியெல்லாம் செய்கிறேனோ அதே மாதிரி அந்தந்த இடத்துல அந்தந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.